எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்தோட நானும் மொக்க படமும் நடிச்சிருக்கேன். இது ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் நடிக்கிறப்பயே, நான் கதை கேட்குறப்ப சூரிய பிரதாப் கதை சொன்னப்பே எடுத்தோடனே தெரியும் எனக்கு. கேட்டோடனே நான் உடனே சொன்னேன், நான் தம்பி நடிக்கிறேன்னு சொல்லி முடித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அவர் வரவே இல்லை. 7 மாதமாக வரவே இல்லை. சரி, அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அண்ணா சார்ண்ணே வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் 7 மாதம் கழித்து வந்தாங்க. வந்துட்டு டைரக்டர் பாலாஜியோடு வந்திருந்தாங்க. டைரக்டர் பாலாஜி செல்வராஜ் கூட்டிகிட்டு வந்து, இவர் தான் டைரக்டர், அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு கேட்டு, அப்போ அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சது. 7 மாதம் கழித்து தான் பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறாரு. சூரிய பிரதாப் கதை வசனம் மட்டும்தானே. ஒரு அற்புதமான கதை வசனத்தில் சுத்த தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவங்க ஒய்ஃபும். பிரபா கதை கேட்டோன்னா இது பருத்தியூரன் சித்தப்பூர் நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் என்னை அப்படியே தாங்கி அழகாக கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு இவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது. Zee5 இவ்வளோ பெருசாக நம்மளை அப்படி பூம் ஆக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு கௌசிக் சாருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். அவருக்கும் Zee5க்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் கேமராமேன். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த படத்தை ஒரு 40 நாள் 50 நாள் கொடுத்தா தான் எடுத்துருக்க முடியும். உண்மையை சொல்லணும்னா ஒரு 50 நாள் இருந்தால் தான் இதை எடுக்க முடியும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 40 நாளாவது வேணும். ஆனால் அவங்க எடுத்தது ரொம்ப குறுகிய நாட்கள். அதை நான் சொல்ல தேவையில்லை, ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தாங்க. அந்த குறுகிய நாளில் சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான், கோகுல் தான். எவ்வளோ பெரிய செட்டு. நான் ஃபஸ்ட் நாள் செட்டுக்குள்ளே போனோன்னே, என்னடா இது Zee5 தானே, சினிமா எடுக்க போகிறீங்களா இல்லை என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டேன். ஏன்னா அந்த செட்டுக்குள்ளே அட்லீஸ்ட் கோர்ட் ட்ராமாவில் ஒரு 10-20 வக்கீல், அதுக்கப்புறம் வரவன் போகிறோன்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பார்த்தா ஒரு 100-150 பேர் உட்காந்துருக்கான். லைட் மேன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 பேர் இருக்காங்க. ஒரு 300-350 பேரை வச்சு டெய்லி ஒரு 10 நாள் அந்த வெயிலில் அந்த செட்டுக்குள்ளே, ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியும். அந்த ஏப்ரல் மேல தாங்க முடியாத வெயிலில் உள்ள எனக்கு ஏசிலாம் போட்டு கொடுத்து பிரபா அழகாக பண்ணாங்க. அந்த வசனம்லாம் பேசணுன்னா கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் பேச முடியும். அவ்வளோ வசனங்கள் இருக்குது. அது இல்லாமல் கோகுல் அவன் டீமும் ரெடி 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 ரெடின்னுட்டே இருப்பாங்க. இது ரெடியா இருடா, வரேன், டைலாக் இருக்குடா, நான் பேசணுடா, நடிக்கணுடா தம்பிங்களா, இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாலாஜி சார் ரெடிங்களா போகலாமா அப்படின்னு வச்சு உக்காந்து கேரவனுக்குள்ளவே போகவே விட மாட்டாங்க. அப்படி நெருக்கி ஓட விட்டு எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆர்ட் டைரக்டர், அந்த பொண்ணு பாவனா வரல, அந்த பொண்ணு வரலன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்ஷன். அந்த கோர்ட்டை வடிவமைச்சிருந்த விதமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க, சின்ன பையன், அவர் ஒரு தடவை காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்தாரு. அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன அவரோட மியூசிக்கல் இது கேட்டுகிட்டே இருந்தேன். தம்பிங்களா பார்த்துங்க, அவர் ஒரு டூப்ளிகேட் போட்டு காமிச்சிருந்தாங்க டைரக்டர். எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு காமிச்சாங்க. ஏப்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகாக என்ன வரணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை விட ரொம்ப அழகாக இருக்குப்பா, உன்னோட ஒர்க் எக்ஸலண்ட்டுப்பா. அதுவும் அந்த 5th ரீல் 6th ரீல் 7th ரீல்லாம் அவங்க பிரிச்சுட்டேன். ரொம்ப அழகாக, ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி. நீங்கள் நிறைய படம் பண்ணோம், நிறைய மியூசிக் பண்ணோம். என்னுடைய வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன், எக்ஸலண்ட் தம்பி. நீங்களா பண்ணீங்களா இல்லை எல்லாரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2-3 ரீல் எக்ஸலண்ட் ஃபாஸ்ட்டில் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது. 5th ரீல் 6th ரீல்லாம் அப்படி இருந்தது. அப்புறமேட்டு அந்த 6th 7th மறுபடியும் தூக்கிடுச்சு. எல்லாத்துக்குமே ஹோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் அந்த குப்புசாமியிலேருந்து
அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகாக காஸ்டியூம் பண்ணிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரியில்லைனா என்ன ஓடு நிறுத்து கட்டுனுவாங்க. என்ன ஏதோ பண்ணிட்டோமான்னு பார்த்தா இந்த அம்மா ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க, அந்த இது போடுவாங்க, டையெல்லாம் போட்டு விடுவாங்க. அது மாதிரி எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. ரொம்ப பேர் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க. அதனோட வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்குறேன். தயவுசெய்து வந்து எல்லோரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் பூம் பண்ணி இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. நன்றியுடன் சரவணன். நன்றி. நான் இது மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லை. நான் தவறாக பேசியிருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க. இயக்குனர் சூரிய பிரதாப் வந்து என்னை கூப்பிட்டு இந்த குப்புசாமி கேரக்டர் என்ன சொன்னார். நான் அதை கேட்ட உடனே எனக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், என்னால் முடியுமான்னு கேட்டேன். உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அதோடு வந்தேன். அப்போ நம்ம இயக்குனர் டீம்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கேரக்டர் நல்லா வலுவாக ஏற்றி கொடுத்தாங்க. அதனால் சூரிய பிரதாப் அவர்களுக்கும் இயக்குனர் டீம் அவர்களுக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஜி5 அவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி5க்கு தான் எல்லோரும் நன்றி சொன்ன மாதிரி ஐ திங்க் we're all very blessed to have been part of a project by a platform like this. So thank you Kaushik sir, thank you so much. It's interesting to see the lineup of what Z5 has been doing and I'm excited as well. Thank you Avinash and Preeti. Thank you to our producers, 18 creators. Thank you Prabha sir. Thank you Sasikla ma'am and to Divya ma'am. Thank you so much. இதில் என்னோடய சீன்ஸ் எல்லாமே சரவணன் சாரோட தான் இருந்தது. அண்ட் டு சச் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சரவணன் சார். ரொம்ப ஒரு டவுன் டு அர்த்தான ஹம்பிள் பர்சன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு ஃபுல் செட்டையும் சரி, என்னோட இந்த காம்பினேஷன் சீன்ஸ்லேயும் சரி. எனக்கு இட் வாஸ் அ வெரி ஈஸி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ சார். இந்த கதையை எழுதுனது சூரிய பிரதாப் சார். அவரால் இன்னைக்கு இங்கே வர முடியல. அவ்வளோ அழகாக எழுதின ஒரு கதை. லைக் இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன். எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப தாட்ஃபுல்லாக எழுதியிருந்தார். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் டு பிளே அருணா. ஸோ தேங்க்யூ சூரி சார். தேங்க்யூ பாலாஜி சார். அவ்வளோ குயிக்காக எந்த டைரக்டராலையும் புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. பாலாஜி சார் டிட் இட் ஸோ எஃபிஷியன்ட்லி. அண்ட் அவரோட டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். Our costume stylist Maria ma'am and her ADs as well. Thank you ma'am, all the comfort during set. Thank you so much. Cinematographer Gokul sir and his team of assistant cinematographers. எல்லாரும் அவ்வளோ அந்த ஒரு ப்ரெஷரில் அந்த குவிக்கான பேஸில் ஒர்க் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்க ரொம்ப காமாக பண்ணாங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல். அந்த ப்ரெஷர்லேயும் எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக போச்சு. So it was a full team's work. And our editor Ravanan sir and music by Vibin sir. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லா சீனையும் அவ்வளோ ரேசி ஆக்குனதுக்கு அவர் ஒரு பெரிய ரீசன். ஸோ தேங்க்யூ. அண்ட் our art director Bhavna ma'am, thank you. And I'm very very grateful for this opportunity. And இதில் அருணான்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்ததில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்தது பார்த்துட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலஜனை வந்து எனக்கு பாலஜனை தான் கூப்பிடுவேன். பிகாஸ் மை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு ட்ரிச்சிலேருந்து பக்கத்து வீடு எல்லாமே ரொம்ப க்ளோஸ், ஒரே ஸ்கூல் எல்லாமே. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோண்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே சொன்னதை விட அவர் வந்து எனக்கு ரீல்ஸ் எபிசோட்ஸை எடிட் வந்து காமிக்கும் போது சொன்னதை விட பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஸோ அப்போ நான் வந்து ஓகே, அவர் சொன்னதை விட பண்ணிட்டாரு, நம்மளும் அதை விட அதிகமாக பண்ணணுமே அப்படின்றதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்.
நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் சரவணன் சார் வந்து பருத்தியூரிலேருந்து பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அவருக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வச்சுருந்தேன். அப்புறம் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து எபிசோட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரைட்டிங்லேயும் டைரக்ஷன்லேயும் டிஓபியும் எடிட்டிங்லையும் எல்லோரும் சேர்ந்து நிறைய சரவணன் சாருக்கான மொமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க எபிசோடில். ஸோ அந்த மொமெண்ட்ஸில் நான் ஸ்கோர் பண்ணும்போது அது இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாங் 2 சாங் பண்ணியிருக்கோம். 6th எபிசோட்லேயும் 7th எபிசோட்லேயும் 2 சாங் பண்ணியிருக்கோம். என் ஃப்ரெண்டு லிரிசிஸ்ட்டு ஸ்ரீனி இருக்கார். அவர், நான், பாலாஜி 3 பேரும் தான் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய சாங்ஸ் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அதை பயங்கரமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணி 2 சாங் பண்ணியிருக்கோம். 6th எபிசோட்லேயும் 7th எபிசோட்லேயும் உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். இது ஒரு புது முயற்சி. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. அண்ட் கரெக்டாக அது அமையாமையே இருந்தது. அது என்ன மாதிரி கதை வந்தாலும் சரி, இது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த கதையை சூரிய எடுத்துகிட்டு வந்தார் அண்ட் தி என்டையர் டீம். ஸோ அதை கேட்ட உடனேயே சரி, இதில் வந்து ஒரு ஹை எமோஷ்னல் வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால தான் தைரியமாக இது உள்ளே இறங்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ZEE5ஓட புது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தீங்கன்னா இப்போது அக்ரெசிவாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த சட்டமும் நீதியும்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் ப்ராஜெக்ட்ஸோட அந்த கிராஃப் உங்களுக்கு இனிமேல் தான் தெரியும். வேறு வேறு ஜானர்ஸ், வேறு வேறு களத்துலேருந்து நாங்கள் வந்து நிறைய கதைகளை உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். இந்த வருஷம் மட்டுமே 9 வெப் சீரிஸ் வரப்போகுது. அதில் இது ஒன்று நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். இதோட வந்து நிறைய படங்களும் நாங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ்னு மாறி மாறி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாமன் கூட ZEE5ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேறு வேறு ஜானர்ஸில் வெப் சீரிஸ், நிறைய படங்கள், தியேட்ரிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. சட்டமும் நீதியும் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி. சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை டீட்டெயில் பண்ணி, ஏன்னா கரெக்டான விஷயங்களாக சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி சொல்லணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட்டிங் டீமுக்கும் டைரக்ஷன் டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இது வந்து ஒரு இதை வந்து நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டை தாண்டி இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லை. நீங்கள் பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நாங்கள் கொடுத்த அந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர் சசிகலா அண்ட் பிரபாகரன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் இந்த ஷோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஓபியோட ஒர்க் எப்படி இருந்தது, எடிட்டிங்கோட அந்த கிறிஸ்ப்னஸ் எப்படி இருந்தது, மியூசிக் டைரக்டரோட ஒர்க் எப்படி இருந்தது, ஆர்ட் டைரக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அப்படி பாடுபட்டிருக்காங்க இந்த கதைக்காக. அண்ட் நிஜமாவே கோகுல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் அமேசிங் சினிமாட்டோகிராஃபி. மியூசிக் டைரக்டர் பின்னிட்டாரு. அதுதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெளியில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது மியூசிக் பிரமாதமாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் அதுக்கான காரணகர்த்தா. இல்லை அப்படிலாம் வேணாங்க, ஏங்க மிரட்டுறீங்க. அண்ட் எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நிஜமாகவே கலக்கியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் பாலாஜியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும், டைரக்டர். அண்ட் அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் சினிமா இண்டஸ்ட்ரியாக வரப்போகிறாரு. எல்லாத்துக்கும் வணக்கம். படம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக இல்லை, நான் சத்தியமாக இன்ன வரையும் பார்க்கல.
தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க இந்த டீமுக்கு நிறைய பேர் அதிகமாக தேங்க்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா அது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அது. ஸோ ஃபஸ்ட்டு என் பொண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவள் என்கிட்ட என் பொண்ணுகிட்டே உட்காரவே இல்லை, மற்றவங்க தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலியாக ஜாயின் ஆயிடுச்சு. அண்டு இந்த ஷூட் மொத்தமே நாங்கள் 14 நாளில் தான் எடுத்தோம். இல்லை 13 தான், 14 அதுலேயே ஸ்பெல்லிங் மிஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி 13 நாள் தான் மொத்தம் எடுத்தோம். ஸோ டெய்லியும் 2-3 கால் ஷீட் தான் போயிட்டுருக்கும். ஸோ நான் பாலாஜியை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட் நாள் பாலாஜியை பார்க்கும்போது ஓகேவாக இருந்தார். அப்புறம் ஆதார் கார்டில் பார்த்த மாதிரி ஆகிட்டார். அப்புறம் ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஆகிட்டார். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹானஸ்டாக. கௌஷி அண்ணன் வந்து எதுவுமே ஒரு நல்ல விஷயம் வந்து ரொம்ப உரிமையாக ஸ்டார்ட் ஆச்சு இதில். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கும் கௌஷி அண்ணனுக்கும். அப்புறம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இதை வந்து காமிச்சது திவ்யான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. ஸோ அவங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லோரும் திவ்யான்னு சொன்னது போய் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இதை கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. கௌசி சாருக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அப்புறம் ஏன் அப்படி பார்க்குறீங்க? சுவாசம் வராது, இவ்வளோ பேசக்கூடாது. மியூசிக் டேரக்டர் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க என்னென்ன பொசிஷன் இருக்காங்கன்னு எனக்கே என்ன தான் தெரியும். நான் குப்புசாமன் தான் அதிகமாக பேசிட்டே இருப்பேன். அண்ணே பிரிச்சிட்டிங்கண்ணே, சூப்பர்ண்ணே, ஆகாண்ணே, ஓகண்ணே. அவர் ரொம்ப நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஷூட்டப்பே. தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ பார்த்ததை இன்னும் நான் பார்க்கல, நான் ஆப்பில் தான் பார்க்கணும் ஒரு ஆசையோடு இருக்கேன். ஸோ நீட் யுவர் சப்போர்ட். தப்பாக இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். அதுக்காண்டி நன்றி. எனக்கு என்ன பேசுறதுன்னு நான் ஜஸ்ட் பிளாங்காக இருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இந்த இடத்துல நின்று நான் நிறைய பேர் இப்படி நான் வெல்கம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒருத்தவங்க இப்படி வெல்கம் பண்ணியிருக்கிறது எனக்கே அது எனக்கு புதுசாக இருக்குது. அதுக்கு மெயின் முக்கிய காரணம் ஹஸ்பண்ட் பிரபாகரன் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களை நம்பி கொடுத்ததுக்கு கௌஷிக் சாருக்கும் ஜீஃபைக்கும் எப்போவுமே வந்து நான் நன்றிகள் தெரிவிச்சுட்டே இருப்பேன். அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் இப்போ செட்டில் இப்போ எப்படி என் குழந்தை எப்படி உட்காந்துருக்காளோ அப்படியே தான் செட்லேயும் நம்ரிதா கூட விளாண்டுட்டே இருப்பா. அண்ட் இந்த மாதிரி ஸோ சீரியஸ்லி எனக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ தான் நான் சொல்லணும். எனக்கு சீரியஸாக எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆங்கராக இருக்கும்போதும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கும்போதும் சரி, நிறைய பேசியிருக்கேன் இதே மேடையில். அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் நன்றிகள் மட்டும்தான் எனக்கு சொல்ல தோணுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பிரதர் சூரிய பிரதாப்க்கு ரொம்ப தேங்க்ஸ். கௌஷிக் சாருக்கு அவர் பல ப்ராஜெக்ட் மத்தியில் இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் நினைக்கல. ஸோ நல்லாவே கைட் பண்ணி கொடுத்தாரு. இந்த அவுட்புட்டோட முக்கியமான ரீசன் அவருக்கு இருக்குது. ஸோ மை ப்ரொடியூசர் பிரபாகரன் தான், அண்ட் சசிகலா மேம், அண்ட் திவ்யா, ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டை என்னை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு. டிஓபி கோகுல், ரொம்ப வருஷம் பழக்கம். அண்ட் விபின், அவனும் ரொம்ப வருஷம் பழக்கம். இது எல்லாமே ரொம்ப வருஷம் பழக்கத்தில் ஏற்பட்ட ப்ராஜெக்ட் தான் அது. எடிட்டர் லாஸ்ட் மினிட்ல வந்தார். ஸோ மரியா மேம் அண்ட் பாவனா ஃபார் டூயிங் ஆர்ட் ஒர்க். சரவணன் சார், மை ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் ரஷ் பண்ணி எடுக்கிறப்ப அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சீன்ஸ்லாம். சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன் அவசரமாக. புரிஞ்சு அப்படி சொல்லுவார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிடுவேன். சரி அவரே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா 1 or 2 days ஆக்சுவலாக நாங்கள் தான் அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணோம். அவர் எங்களே கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு எங்களை ஷூட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் நம்ரிதா லாஸ்ட் மினிட்ல ஆன்போர்ட் ஆனாங்க. இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலாக. நான் ரொம்ப சப்போர்ட்டிவ், வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஒரு இடத்துல கூட ரொம்ப ரஷ்ல எடுத்ததுனால நிறைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதிராக போயிட்டே இருந்தோம். எந்த இடத்துலையும் அவங்க ஒரு பிரச்சனையும் பண்ணலை. ஸோ வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் அதர் ஆக்டர்ஸ் டூ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி
பண்ண ப்ராஜெக்ட் இது. ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டாகவே நாங்கள் இங்கே இருக்க எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஐ தேங்க் மை டைரக்ஷன் டீம், ரமேஷ், திருச்செல்வம், விக்ரம், ஹரி, கோகுல், திவாகர், ஆரோன், பாரதி. ஸோ இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அ டைரக்டர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட ரிவ்யூவை. ரொம்ப தேங்க்யூ.